தற்பொழுது மூத்த பத்திரிகையாளர் ஜோஸ் குரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நிலச்சரிவுல கிட்டத்தட்ட நிறைய பேர் உயிரிழந்திருப்பதாக அச்சம் இருக்கிறது. அங்கிருக்கு வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் மிகுந்த அச்சமூட்டுவதாக இருக்கிறது. அங்க என்ன நடந்தது? அந்த இடம் எப்படியான இடம்? இது ரொம்ப ஸ்டீப்பான இடம். இது ஹில் ஏரியா, மவுண்டேனியஸ் ஏரியா, எல்லாமே மலைகள் தான் இருக்கு. இங்க நிறைய வில்லேஜஸ் இருந்தது. ஆனா நிறைய வில்லேஜஸ் இப்போ காணாம இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 houses vanished, washed out in the rivers, in the river. ஸோ ஒன்றும் சொல்ல முடியாது எவ்வளவு பேர் இறந்திருக்கு, எவ்வளவு ஃபேமிலிஸ் காணாம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ இங்கே ஒரு மிலிட்டரி ஆர்மி இங்கே வந்துட்டு இருக்கு. ஆர்மி ஃபோர்ஸ் வந்தா தான் ஒரு பிரிட்ஜ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, இந்த ரோடெல்லாம் இப்ப இல்லை, அந்த ரோடு பிரிட்ஜ் எல்லாம் வாஷ்ட் அவுட் ஆயிருக்கு. அப்போ இது பிரிட்ஜ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் அந்த பக்கம் போனாங்க. அந்த பக்கம் போனா தான் எக்ஸாக்ட் என்ன நடந்திருக்கு, எவ்வளவு ஆளுங்க இறந்திருக்கு, எத்தனை ஹவுசஸ் போயிருக்கு, எத்தனை வில்லேஜஸ் இல்லாம இருக்குன்னு தெரிய முடியும். லார்ஜ் ஏரியா அப்படியே வாஷ்ட் அவுட், ஒரு மலை அப்படியே கீழே வந்திருக்கு. கீழே ஒரு 30-40 கிலோமீட்டர் கீழே மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல அங்கெல்லாம் புலையில எல்லாம் டெட் பாடி ஒடுங்கி வந்துட்டு இருக்கு. இங்க இப்போ ஒரு செக்ஷன், ஒரு வில்லேஜ்ல இருந்து இப்போ ஆளுங்களை கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்கியூ பண்ற ஒரு நிலைமையில இருக்கு. ஆனா அந்த வில்லேஜுக்கு அந்த பக்கம் போகிறதுக்கே முடியல. ஒரு 2-3 வில்லேஜ் அப்படியே மலைக்கு முகழ்ல 2-3 வில்லேஜ் அப்படியே இன்ஆக்சசிபிள், சேராத்த நிலைமையில இருக்கு. இடம் ஒரு 1000 houses அங்கே இல்லை என்னதான் அந்த ஸ்பாட்ல இருந்த ஆளுங்களை சொல்றது. ஆனா இது இப்போ ஆர்மி ஹெலிகாப்டர் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது அங்கே போய் பார்த்தா மட்டும்தான் அங்கே எக்ஸாக்ட்லி என்ன நடந்திருக்கு, எத்தனை உயிர் போயிருக்கும், என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ அங்கே கனமழை பெய்துட்டு இருக்கு. அப்போ இப்போ அங்கே ஆளுங்களுக்கு ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு அங்கே போறதுக்கு முடியறதில்லை. ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு சொல்ல முடியாது. அதுதான் நிலைமை. சார், கனமழை பெய்யுது அப்படிங்கிறதுக்காக மக்களை பாதுகாப்பான இடங்கள்ல தங்க வைக்கணும்னு ஒரு இடத்த தங்க வச்சிருக்காங்க. அங்கேயுமே இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த இடமுமே எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த இடம் எப்படியான இடம்? அப்படி இருக்கும்போது அந்த மக்களை அங்கிருந்து வேற பக்கத்துல நகர்த்துறது தானே சரியானதாக இருந்திருக்கும். அதை பண்ணல. அந்த இடத்துல முன்னாடி இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்லைடு அங்கே நடந்திருக்கு. அது அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் தான் நடந்திருக்கு. ஆனா அந்த ஏரியால இருக்கிற நிறைய ஆளுங்களை எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி கேம்புகளுக்கு எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிருக்கு. ஆனா அந்த கேம்புகள் இருந்த இடமே இப்போ இன்ஆக்சசிபிள் ஆயிருக்கு. வீடுகள் நிறைய போயிருக்கு. அதனால எப்படி ஒரு 10-15-20 கிலோமீட்டர் இந்த பக்கம் தான் டவுன் இருக்கு. அந்த டவுனுக்கு நேற்று நைட்ல தான் அங்கே மழை ஜாஸ்தியா வந்தது. அப்ப அந்த நைட்ல அவங்க ஆளுங்களை அலர்ட் பண்ணியாச்சு. ஆனா நிறைய ஆளுங்க வீடு விட்டு போகாம அங்கே இருந்திருக்கு. ஆனா நிறைய ஆளுங்க அங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணி கேன்சல் எல்லாம் மாறி இருக்கு. அதனால எக்ஸாக்ட் ஒரு இது சொல்ல முடியாது. அதுதான். நன்றி சார், உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.